கண்களை திறந்து பாருங்கள். இந்த உலகத்தில் ஆண்டவர் நிறைய பேரை நேசிக்கிறார். எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். நிறைய வாலிபர்களை ஆண்டவர் நேசிக்கிறார். வேதத்தில் ஆண்டவர் நேசிச்சவங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, விபச்சார ஸ்திரீ நேசிக்கிறதுனால தான் ஆண்டவர் அவங்கள மன்னிக்கிறார் நிறைய பேரை. ஆனா எல்லாரையும் ஆண்டவர் நேசிச்சாலும் ஒரு சிலரை மட்டும்தான் ஆண்டவர் என்ன பண்ணார்னா நம்பினார். ஒரு சிலரை மட்டும்தான் ஆண்டவர் நம்பினார். நம்ம நேசிக்கிறோன்றது வேற, நம்ம நம்புறோம் அப்படின்றது வேற. நம்ம நேசிக்கிறோம் அப்படின்றதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்கள பார்த்து ஒரு பிரைஸ் தலாட் சொல்லுவோம், அவங்களுக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுப்போம், அவங்கள சாப்பிட போகும்போது கூட்டிட்டு போவோம். நேசிக்கிறதற்கு பலவிதமான அடையாளங்கள் இருக்கிறது. ஆனா நம்ம நம்புறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா ரகசியங்களையும் ஒன்று கூட மறைக்காம நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்களிடத்துல அப்படியே சொல்லுவோம். நேசிக்கிறவங்களுக்கும் நம்ம நம்புறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம நிறைய நேரத்தில் நம்முடைய ஃபோனை சிலர்லாம் யாருடைய கரத்துலையுமே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சிலருடைய கரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் கொடுத்துருவாங்க, நீ வச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம அவங்கள என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்புகிறோம். நம்ம நம்புகிறோம். உனக்கு மறைவானது ஒன்றும் இல்லைப்பா, உனக்கு நான் எதுவும் மறைக்கலை, நான் உன்னை நம்புகிறேன், நீ எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீ நல்ல ஃப்ரெண்டு, நீ என்னை விட்டு கொடுக்க மாட்டேன், நீ என்னை காமிச்சு கொடுக்க மாட்டேன், என்னுடைய உணர்வு என்ன அப்படின்றது உனக்கு புரியும். அப்போது இன்று ஆண்டவர் நேசிக்கிற நிறைய வாலிபர்கள் இருக்கிறாங்க. ஆனால் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, இந்த கனெக்ட் 25ல் தேவன் நம்புற ஒரு பிள்ளையாய் ஆண்டவர் உங்களை என்னை மாற்றணும். ஸோ ஈசாய்க்கு அத்தனை பிள்ளைகள் இருந்தார்கள் அல்லவா, எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் நேசித்தார். ஆனால் வேதம் சொல்லுது, தாவீதை மட்டும் ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னா, கர்த்தரவனை மட்டும் நம்பினார். நான் என்னுடைய ஜபத்தில் அடிக்கடி ஜபிக்கிற ஜபம் அப்படிதான், என்னை நீங்கள் நம்புங்க ஆண்டவரே, என்னை நீங்கள் நம்புங்க ஆண்டவரே. நீங்கள் நம்புறதுக்கு நான் பாத்திரவான அல்ல. நீங்கள் எவ்வளோ டைம் என்னை நம்பி நான் செய்ய முடியாமல் போயிருக்குது, நான் உங்களை ஏமாற்றி இருக்கிறேன். ஆனாலும் நீங்கள் நம்புனீங்கன்னா இந்த பொறுப்பை என் கையில் கொடுத்து நான் செய்வேன், நீங்கள் நம்புங்க. இந்த ஊழியத்தை என் கையில் நீங்கள் கொடுத்து நான் செய்வேன், நம்புங்க. உம்முடைய நம்பிக்கைக்கு நான் பாத்திரவானாய். உங்களோட சேர்ந்த நிறைய வாலிபர்களை ஆண்டவர் நம்பினது உண்மைதான். ஆண்டவர் ரொம்ப சீக்கிரமாய் நம்மை நம்புகிறவர். சொன்ன உடனே நம்பிடுவார், ஒப்பு கொடுத்த உடனே நம்பிடுவார். இனி நான் அந்த தப்பை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே பாருங்க, இளையகுமாரன் தன்னுடைய தகப்பனாரிடத்திலிருந்து அத்தனை பணத்தையும் வாங்கிட்டு போய் செலவழித்து வேசிகளிடத்தில் தன் ஆஸ்தியை அழித்து போட்டு மனம் திரும்பி வந்த உடனே, தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய பிள்ளை அப்படின்னு சொல்றதுக்கு நான் தகுதி இல்லை, உம்முடைய வேலைக்காரர்கள் ஒருவனாக வைத்துக் கொள்ளும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாருன்னா உடனே அவனை நம்பிட்டார். சரி பரவாயில்லப்பா, பாப்பா, நீ ஏன் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற, நீ வேலைக்காரன் அப்படியெல்லாம் கிடையாது, நீ என்னுடைய பிள்ளை தான். அவனுடைய அப்பா அந்த அறிக்கை செய்த உடனே, நான் இனி பண்ண மாட்டேன்னு சொன்ன உடனே நம்பினது. ஆனால் வேதம் சொல்றது, அவனுடைய மூத்த சகோதரன் அவங்க அப்பா சொல்றாரு, நம்முடைய குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்ப இவன் உயிரோட இருக்கிறான்னு சொன்ன உடனே அவனுடைய சகோதரன் என்ன பண்ணல அப்படின்னா நம்பவே இல்லை. பாருங்க, நீங்க எத்தனையோ பேருக்கு முன்னாடி தப்பு பண்ணியிருக்கிறீங்க. தப்பு பண்ணுன அந்த பர்சனுக்கு முன்னாடி ஒரு நாள் நீங்க தப்பு பண்ணீங்க, இன்னைக்கு அதை நல்லவங்களாயிட்டீங்க, இன்னைக்கு நீங்க திருந்திட்டீங்க, இன்னைக்கு நீங்க அதை செய்கிறதே இல்லை. ஆனா இன்னைக்கு அவங்க உங்களை பார்க்கும்போது எப்படிதான் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னா, அந்த எண்ணத்தோடு தான் அவங்கள பார்ப்பாங்க. உங்களை அவ்வளோ சீக்கிரமா நம்பவே மாட்டாங்க. நீ திருந்தனேன்னு சொல்ற, எனக்கு என்னமோ அதோட ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஆண்டவர் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு டைம் நான் இனி பண்ண மாட்டேன், நான் இனி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் நம்ம என்ன பண்றார் அப்படின்னா, கர்த்தர் நம்மை நம்புகிறார். நான் நம்புறேன் உங்களுக்கு ஞானம்
அது தேடி வரும். உங்களுக்கு பணம் அது தேடி வரும். உங்களுக்கு மதிப்பு தேடி வரும். எல்லாத்தையும் கர்த்தர் நம்ப ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடு நீங்க அதெல்லாம் குறித்து ரொம்ப உரியெல்லாம் பண்ண மாட்டீங்க. பெரிய ரிஸ்காலாம் இருக்காது. ஒரு ப்ராஜெக்டை ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராஜெக்டுக்கு என்ன செலவானாலும் நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் உங்களை நம்ப ஆரம்பிச்சிட்டாருன்னா காகத்தை கொண்டு கூட உங்களை போஷிக்கிறதுக்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். வழியே இல்லாத இடத்துல ஆண்டவர் வழியை திறப்பார். அதெல்லாம் புருஷர்கள் மட்டும் 5000 பேருக்கு ஆகாரம் கொடுக்கணும்னு ஆண்டவர் நினைச்சிட்டாருன்னா அங்க இருக்கிற ஒரு சின்ன பையன்கிட்ட இருக்கிறதுல வாங்கி ஆண்டவர் செய்யறதுக்கு வல்லவரா இருக்கிறார். அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. ஆடுகளுக்கு பின்பாக போய்கொண்டிருந்த அந்த மனுஷனுக்கு எங்க இருந்து வந்துச்சு இந்த ராஜ தந்திரம், இந்த ராஜ புத்தி எங்க இருந்து வந்துச்சு? கர்த்தர் தானே கொடுத்தாரு. அதனால ஆண்டவர் உங்களை நம்ப ஆரம்பிச்சாருன்னா எல்லாமே உங்களுக்கு தருவாரு. எல்லாமே முதலிலே தாவீதோட வந்து சேர்ந்தவர்கள் யார் அப்படின்னா அந்த சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டவர்கள் தான் தாவீதோட வந்து சேர்ந்தார்கள். ஆனா தாவீது ராஜ்யபாரம் முடிக்கும் போது வேதம் சொல்லுகிறது அவனிடத்திலே பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள். அவங்க எல்லாரையும் அழகா நடந்து. ஏன்னா ஆண்டவர் நம்ப ஆரம்பிச்ச உடனே எல்லாத்தையும் ஆண்டவர் தருவார். அப்போ ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளையை நம்பினார்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வருகிற பிளெஸிங் என்ன அப்படின்னு சொன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். எந்த வயசுல உங்க தரிசனத்திற்கு ஏற்றது போல, உங்க கையில கொடுத்திருக்கிற அந்த லட்சியத்திற்கு ஏற்றது போல கல்யாணம் அந்த நேரத்தில் கரெக்டா வந்து சேரும். உங்களுக்கு தேவையான பண உதவி அந்த இடத்துல வந்து சேரும். உங்களுக்கான இடம் அந்த நேரத்தில் வந்து சேரும். ஆண்டவர் மட்டும் உங்களை நம்ப ஆரம்பிச்சார்னா நீங்க தேவைகளுக்காக ஓட வேண்டியதில்லை, உங்க எதிர்காலத்திற்காக பயப்பட வேண்டியதில்லை. அது அந்தந்த நேரத்தில் வந்து சேரும். நீங்க தடுத்து போட்டா கூட அது நிக்காது. நீங்க வேண்டான்னு சொன்னா கூட அது நிக்காது. கர்த்தர் அதை உங்கள்கிட்ட கொண்டு வந்து அப்படியே இணைச்சிருவாரு. அதனால இந்த கனெக்ட்ல நம்ம என்ன, ஆண்டவரே நீர் என்னை நேசிக்கிறீர் என்கிற அந்த ஒரு படியை விட்டுட்டு நீர் என்னை நம்புகிறீர் என்கிற அந்த படிக்கு இன்னைக்கு என்னை கொண்டு போங்க ஆண்டவரே, நீங்க நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர் நேசிச்சதுனால தான் நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க. இல்லைன்னா இந்த இடத்துல வந்திருக்க மாட்டீங்க. இந்த இடத்துல வராம எத்தனையோ பேர் வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க கிறிஸ்தவங்க, அவங்க அம்மா அப்பா வந்து ஆண்டவருடைய பிள்ளைங்க. அவங்க அம்மா அப்பா நிறைய பேர் வந்து நீ போகலையான்னு இப்போ இங்க மீட்டிங் நடக்கும்போது எத்தனையோ பேருடைய அம்மா அப்பா திட்டிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பேருடைய அம்மா அப்பா வந்து நீ சர்ச்சுக்கு போகாம இப்படி இருக்கிறியே அப்படின்னு வீட்டில் சண்டை நடந்துட்டு இருக்குது. ஆனா அப்படிப்பட்டவர்கள் வர முடியாத நேரத்தில் நீங்க இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவர் நம்மை நேசிக்கிறதுனாலதான் ஆண்டவர் இந்த இடத்துல நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். நம்மளை நேசிக்கிறதுனாலதான் இந்த சத்தத்தை கேட்க பண்ணுகிறார். ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். அதனாலதான் இருதயத்துல ஏசப்பா பற்றி அறிகிற அறிவு வந்துச்சு. அதனாலதான் ஃப்ரெண்டு சொன்ன உடனே ஜீசஸை மட்டும் அவாய்ட் பண்ண முடியல. அதனாலதான் எப்பாவது ஒரு டைமாவது ஜெபம் பண்ணணும்னு தோணுது. அதனாலதான் கொஞ்சமாவது ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இருக்குது. காரணம் என்னன்னா ஆண்டவர் உங்களை என்னையும் நேசிக்கிறார். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு இந்த பலிபீடத்துல நான் நிற்கும்போது என்ன என் மனசுல சொல்றாரு அப்படின்னா, நான் நேசிக்கிறேன் அப்படின்ற ஒரு படியை விட்டுட்டு நான் நம்புறேன் அப்படின்ற ஒரு படிக்கு ஒரு சிலரை ஆண்டவர் அழைக்கிறார். ஆமென். உலகத்தினுடைய பார்வைக்கு நீங்க தப்பானவங்களா தெரியலாம், அம்மா அப்பாவுடைய பார்வைக்கு நீங்க தப்பானவங்களா தெரியலாம். ஏன் அப்படின்னு சொன்னா அம்மா அப்பா நம்பாம கூட இருக்கலாம். என்ன நம்பவே மாட்டேங்கிறாங்க பாஸ்டர், என் அப்பா என்ன நம்ப மாட்டேங்கிறாரு, எங்க அம்மா என்ன நம்ப மாட்டேங்கிறாரு. கவலையப்படாதீங்க. இன்னொருத்தர் நம்பாததை குறித்து ஒரு தேவனுடைய பிள்ளை கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். நான் சொல்கிறேன், மோசே வந்து வேதம் சொல்லுகிறது, மோசே வந்து மிரியாமும் ஆரோனும் நம்பவே இல்லை. அப்படின்னா அவன் வந்து போன இடத்துல திருமணம் பண்ணிட்டு வரும்போது அவனுடைய சொந்த தங்கச்சி, சொந்த சகோதரி, சொந்த சகோதரன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, உன்கிட்ட மட்டும்தான் ஆண்டவர் பேசுவாரா, எங்கள்கிட்ட பேச மாட்டாரா, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் உங்களை எப்படி நம்ப முடியும், நீ எப்படி கல்யாணம் பண்ண எங்களுக்கு யாருக்கு தெரியும், நீ என்ன பண்ண நீ யாருக்கு தெரியும் அப்படின்னு நம்பல. ஆனா வேதம் சொல்லுது
ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்றாரு, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர். நான் நம்புறேன், ஒரு அப்பா உங்களை நம்பாம இருக்கலாம், ஒரு அம்மா உங்களை நம்பாம இருக்கலாம், ஒரு டீச்சர் உங்களை நம்பாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் மட்டும் நம்புவாரையானால் 1 கோடி பேருக்கு உங்களை பயன்படுத்துவார், 1,00,000 பேருக்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். அந்த ஒரு மனுஷன் நம்பாததை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் நம்புவாரானால் 20 லட்சம் ஜனங்களுக்கு ஆண்டவர் அவனை தலைவனாய் மாற்றுவார்.